சகோதர சகோதரிகளே, அதிபர் தந்தை அவர்கள் மேடுதான்பட்டி கிராமத்தில் ஒரு சிற்றாலயம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளில் மேல்தளம் அது காங்கிரீட் போட்டுக் கொண்டிருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். ஆகையால் விரைவில் அந்த சிற்றாலயம் முழுமை பெற நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தந்தையர்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துகள் நாம் தெரிவிப்போம். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, தந்தை அவர்கள் முன்னுரையில் சொன்னார்கள், நன்றி உள்ளம் எங்கெல்லாம் நன்றி உள்ளம் படைத்தவர்கள் இருக்கின்றார்களோ அங்கே என்ன இருக்குமா? மகிழ்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. எவருடைய உள்ளத்தில் நன்றிகள் நிறைந்திருக்கின்றதோ அந்த உள்ளத்தில் மாத்திரம்தான் நிறைவான மகிழ்ச்சி இருக்கும். தந்தை 2 வார்த்தை சொன்னாங்க. அதனுடன் ஒரு 3வது வார்த்தை நான் இணைக்க ஆசைப்படுகின்றேன். எங்கெல்லாம் நன்றி உள்ள உள்ளம் இருக்கின்றதோ அவ்வுள்ளம் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளம் மாத்திரமல்ல, எங்கெல்லாம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறதோ அங்கேதான் அன்பு இருக்கும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நன்றி உணர்வு, மகிழ்ச்சி, அன்பு. ஏனென்றால் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10-11 இறைவசனத்தில் வாசிக்கின்றோம். வானதூதர் இடையர்களுக்கு தோன்றி அவர்கள் நடுக்கத்தோடு இருக்கும்போது சொல்கின்றார், அஞ்சாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், இதோ மக்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியூட்டும், மக்கள் மாந்தர் யாவருக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். என்ன நற்செய்தி? இன்று தாவீதின் ஊரில் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கின்றார். இதைத்தான் யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 14:1-14, வார்த்தை மனிதரானார். இதைத்தான் இது நற்செய்தியில் முழுமையாக பார்த்தோம். வார்த்தை என்றால் என்ன என்பது. அப்படி என்றால் என்ன? நன்றி உள்ள உள்ளம் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளமாக காணப்படும். எங்கெல்லாம் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளம் இருக்கிறதோ அங்கே அன்பு இருக்கும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதைத்தான் வசனம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனம் 16 வாசிக்கின்றோம். கடவுள் இந்த உலகத்தை அளவற்ற முறையில் அன்பு செய்தார், ஆகையால் தம் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார் என்று நாம் வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 9வது வசனம், எவ்வாறு தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளாரோ அவ்வாறே நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். அவருடைய வசனம் பாருங்க, யோவான் 15:9, எவ்வாறு தந்தை என்னை அன்பு செய்கின்றாரோ அவ்வாறே நானும் உங்களை அன்பு செய்கிறேன். therefore ஆகையால் என் அன்பில் நிலைத்திருங்கள். அப்ப கடவுள் அன்பாக இருக்கிற என்ற அன்பே கடவுள் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆகையால் அன்புக்கு ஆப்போசிட் என்னது? அன்புக்கு ஆப்போசிட் வார்த்தை என்னது? வெறுப்பு. வெறுப்பு என்றால் என்ன? வெறுப்பு. அன்புக்கு ஆப்போசிட் வெறுப்பு. இன்றைய சமுதாயத்தில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் நமது உள்ளத்தில் இந்த ஆணவம், அகங்காரம், வெறுப்பு என்கின்ற தீய நாட்டங்கள் குடிகொண்டிருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆகையால் எங்கெல்லாம் வெறுப்பு இருக்கிறதோ அங்கே என்ன நிகழ்கிறது? கொலைகள் நிகழ்கின்றன. எங்கெல்லாம் வெறுப்பு அதிகமா இருக்கின்றதோ அங்கே ஏமாற்றங்கள் அதிகமா இருக்கின்றது. எங்கெல்லாம் வெறுப்பு தலைவிரிச்சு ஆடுகிறதோ அங்கே அன்பு இருக்காது. காரணம், அன்புக்கு ஆப்போசிட் தான் வெறுப்பு என்பார்கள். இந்த வெறுப்பு இருப்பதினால் என்ன நிகழ்கிறது? நமது உள்ளத்தில் வெறுப்பு இருப்பதினால் என்ன நிகழ்கிறது என்றால், கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனை, மாமியார் மருமக உறவுகளில் பிரச்சனை, சண்டை சச்சரவு,
சகோதரன் சகோதரிகளின் உறவுகளில் சண்டை சச்சரவுகள். சோ இதை போன்றுதான் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சண்டை சச்சரவுகள். காரணம் வெறுப்பு. ஆகையால் இந்த உச்சக்கட்டத்தின் வெறுப்பு என்ன நிகழ்வு என்றால், தன் கணவன் மனைவியாரை சாகடிக்கிறான். காரணம் வெறுப்பால தான் கொலை செய்கிறான். மனைவியார் என்ன செய்கின்றார்கள்? கணவனை கொலை செய்கிறாள். இதை நான் சும்மா சொல்லல, நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, அன்றாட வாழ்வில் பாருங்க, செய்தித்தாளை பாருங்க, டிவி சேனல்ல பாருங்க, நியூஸ் வருகிறது. ஒவ்வொரு ஊர் பேரா சொல்றாங்க, கணவன் மனைவியால சாகடிச்சுட்டாங்க, மனைவியார் கணவனை ஆளு வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க, மாமியார் மருமகளை கதை முடிச்சுட்டா, மருமகள் மாமியார கழுத்து அறுத்துட்டா, பிள்ளைகள் பெற்றோர்களை தாய் தந்தையினுடைய தலையை அறுத்துறாங்க, தாயானவள் பிள்ளைகளை சாகடிக்கின்றார். இவன் சிசு கொலை கூட தாயானவள் யாருக்கு தெரியாம. காரணம் என்னது? வெறுப்பு. அப்ப எங்கெல்லாம் வெறுப்பு இருக்கிறதோ அங்க என்ன இருக்கிறது? கொலைகள், ஏமாற்றங்கள், விமர்சனங்கள், துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள். காரணம் வெறுப்பு. சோ சில ஆண்டுகளுக்கு முன்பாக சேலம் மத்திய சிறைச்சாலையில் ஒரு வித்தியாசமான மனிதரை நாங்கள் சந்தித்தோம். எங்களுக்கு பிரிசன் மினிஸ்ட்ரி இருக்கின்ற தருணத்தில். அப்ப என்னவென்றால், இந்த மனிதன் என்ன செஞ்சிருக்கிறார் என்றால், பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு பையன்தான், ஏராளமான நிலப்புலங்கள், ஆடு மாடுகள். ஆனால் இந்த மகனுக்கு ஒரு அழகான ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைத்தார்கள். ஆனால் இந்த மகன் தன் மனைவியாரை அன்பு செய்யாமல் தினந்தோறும் சந்தேகம். யாருகிட்ட பேசின்னு இருக்கிற, ஏன் இவ்வளவு நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தே லேட்டா வர, கணவன் மனைவியார் மீது சண்டை, அதே போல சந்தேகம். சோ இதனால என்ன, இவனுக்குள்ள ஒரு வெறுப்பு வருகிறது. இந்த வெறுப்பினால் என்ன செய்கிறான்? சந்தேகம் வருகிறது, தன் மனைவி மீதே சந்தேகம் வருகிறது. இப்ப மனைவியார் என்ன செய்கிறார்? திருமணமாகி இப்படியும் 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன, 2 குழந்தைகள் இருக்கிறது, இன்னும் நீ என்னை புரிந்து கொள்ளாமல் இருப்பதினால் நான் உன் கூட வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று என்ன செய்கிறாள்? மனைவியார் கணவனையும் மாமனாரை விட்டுட்டு சென்று அவருடைய தாயார் வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். இவன் அந்த கணவன் என்ன செய்கிறான்? பெற்றோரிடத்தில் சொல்கின்றான், போயிட்டு மனைவி கூட்டுன்னு வாங்க, அழைச்சுன்னு வாங்க அப்படின்னு. ஆனா அவர் திரும்பி வரா மாதிரி இல்லை. காரணம், என் கணவன் சரியில்லை. எப்பொழுதும் சந்தேகப்பட்டுனே இருக்கிறான். அவருடைய உள்ளத்தில் வெறுப்பு அதிகமா இருக்கிறது. இப்பேற்பட்ட மனிதனுடன் நான் வாழவே மாட்டேன் என்று மனைவியார் அடம் பிடிக்கிறான். இதனால விரக்தி அடைந்த இந்த கணவன் என்ன செய்கிறான்? ஒரு நாள் மது பயங்கரமா அருந்துட்டு வீட்டுக்கு வருகிறான். அவங்களுடைய வீடு கிராமப்புறத்தில் இல்ல, கிராமத்து புறத்துக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறது. எங்க அவருடைய வயல்வெளியில வீடு கட்டி இருக்கிறாங்க. ஏராளமான ஆடு மாடுகள். மாலை நேரத்தில் தாயானவள் என்ன செய்கிறார்? சமைச்சுன்னு இருக்கிறாங்க. அப்பா என்ன செய்கிறாரு? ஆடு மாடுகள் இடத்துல அங்க அமர்ந்து இருக்கிறார். இவன் ஒரு பெரிய அருவாளை எடுத்துக்கொண்டு வருகிறான். இவன் சத்தம் போட்டு வருவதை கண்டு அவனுடைய அப்பா வாடா போடா என்று சொல்லிக்கொண்டே வரும் பொழுது தந்தை என்ன செய்கிறார்? மகன் வருவதை கண்டு ஊருக்கு கத்தின்னு ஓடுறாரு. ஆனா உள்ள யாரு இருக்கிறது? அம்மா தாயானவள் சமைத்து கொண்டு இருக்கிறார். இவன் உள்ளே சென்று என்ன செய்கிறான்? தன் தாயார் என்ன செய்கிறான்? சரமாரியாக வெட்டுகின்றான். தாயானவள் ரத்த வெள்ளத்தில் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த கணவர் ஓடி போயிட்டு சொல்கின்றார், அக்கம் பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி என் மகன் இந்த மாதிரி வந்திருக்கிறான், வாங்க என்னாச்சுன்னு தெரியல மனைவிக்கார் என்று. எல்லாரும் பார்க்கும் பொழுது இந்த மகன் என்ன செய்கிறான்? ஒரு பெரிய டிவி ஆன் பண்ணிட்டு ஒரு சேர்ல உட்காந்துக்கின்னு ஒரு தட்டுல சாதம் போட்டு சீரியல் பார்த்துன்னு இருக்கிறான். சாப்பிட்டுங்க சீரியல் பார்த்துன்னு இருக்கிறானா? தாயானவள் ரத்த வெள்ளத்தில் முழுகியிருக்கிறாள். அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவன் மனம் திருந்துகின்றான், மனம் மாறுகின்றான். என்னவென்றால், ஃபாதர், பிரதர், சிஸ்டர், ஒரு 5 நிமிஷம் நான் அமைதியா இருந்திருந்தேன் என்றால் என் தாயானவங்களை நான் கொன்றிருக்க மாட்டேன். ஒரு 5 நிமிடம் வெறுப்பு இல்லாமல் இருந்திருந்தனா என் தாயானவங்களை நான் சாகடிக்க மாட்டேன். இனி எத்தனை ஜென்மம் எடுத்தால் அந்த தாய் முகத்தை நான் பார்க்க முடியும்? இனி எத்தனை பிறவில் நான் எடுத்தால் அப்பேற்பட்ட தாயுடன் நான் பேச முடியும்? இனி எத்தனை பிறவி நான் எடுத்தால் அந்த தாயுடைய குரலை என்னால் கேட்க முடியும்?
முடியவே முடியாது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வெறுப்பின் உச்சக்கட்டம் தான் கொலைகள் நிகழ்கின்றன. இன்று சமுதாயத்தில் பாருங்க, நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, பதர் என்னை காப்பாத்துங்க, நான் தவறு செய்து விட்டேன், என் பெற்றோர்களுக்கு நான் துரோகம் செய்து விட்டேன், என் பெற்றோர்கள் அன்பு செய்யவில்லை, அதன் நிமித்தம் நான் அனாதையா நிற்கிறேன். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு வசனத்தை பார்க்கின்றோம். எந்த ஒரு ஆண் பிள்ளையா இருந்தாலும், எந்த ஒரு பெண் பிள்ளையா இருந்தாலும், தன் தாய் தந்தையை மதிக்கவில்லை என்றால், எந்த ஒரு ஆண் பிள்ளை இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் தன் தாய் தந்தையை அன்பு செய்யவில்லை என்றால், அப்பேற்பட்ட பிள்ளைகளை சாகடிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. இது மன்னகத்தாய் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மன்னகத்தாயான அவளுடைய அன்பு ஒரு உன்னதமா இருந்திருந்தால் தன் மகனுக்காக எப்பேற்பட்ட பாடுகள் பட்டு இருப்பார். இது ஒரு சராசரி ஒரு மன்னகத்தாயினுடைய அன்பைத்தான் அந்த மகனுக்கு காண்பித்தார்கள். ஆனால் பெரிய நாயகி அன்னை என்பவள், அவள் விண்ணக தாயானவளாய் இருக்கின்றார்கள். அந்த தாயினுடைய மகிமை, அந்த தாயினுடைய அன்பை சொல்ல இரண்டாவது கட்டமாக அந்த பெரிய நாயகி மாதானுடைய விண்ணக தாயினுடைய மாதானுடைய அன்பு என்னவென்றால் நான் சொல்லுகின்றேன். திருத்தந்தை ஜான் பால் II அவருடைய வாழ்வில் நிகழ்ந்தன. அவரை மரியன் போப்புன்னுவாங்க. மாதாவை அவ்வளவு அன்பு செய்வார். யாரு? திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் II. நாம் வரலாற்றில் பார்த்தோம், ஒரு தீவிரவாதி, அவன் பெயர் அலி அக்காலி, என்ன செய்கிறான்? திருத்தந்தையை சுட்டு விடுகின்றான். உடனே அந்த நிகழ்வு நாம் பார்த்திருக்கோம், டிவில நாம் பார்த்தோம். மாதனுடைய வல்லமையால், விண்ணகத்தனுடைய பரிந்துரையால் திருத்தந்தை அவர்கள் பரிபூர்ணமாக பாதுகாத்து காப்பாற்றப்பட்டார். அங்கே மருத்துவமனையிலிருந்து உலகத்திலேயே 10 மருத்துவர்கள், வல்லமை வாழ்ந்த மருத்துவர்களை வரவழைத்து என்ன செய்கிறார்கள்? ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாங்க திருத்தந்தை அவர்களுக்கு. அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த அந்த புல்லட்டு குண்டு தோட்டா எங்கே அவருடைய இருதயத்துக்கு ஜஸ்ட் கீழே போய் என்றாயிடுச்சு. ஆனால் அது வெடித்திருந்தால் திருத்தந்தனுடைய உடல் ஒரு சின்ன பீஸ் கூட கிடைச்சிருக்காதான். அவ்வளவு வல்லமை வாழ்ந்த ஒரு தோட்டாவா இருந்தது. ஆனா மாதனுடைய பரிந்துரையால் முழுமையாக காப்பாற்றப்பட்டார் திருத்தந்தை அவர்கள். உடனே சுகம் பெற்று திருத்தந்தை நேரா எங்க செல்கின்றார்கள்? சிறைச்சாலைக்கு செல்கின்றார்கள். அந்த தீவிரவாதியை, தன்னை சுட்ட அந்த அலி அக்காலை சந்தித்து பேசுகின்றார். நாம் வரலாற்றில் காணுகின்றோம், அன்றே அந்த தீவிரவாதி மனம் மாறினார். காரணம், திருத்தந்தை என்ன சொல்றாங்க? அவன் என்னை சாகடிக்க வந்தாலும் கவலை அல்ல, நான் அவனை அன்பு செய்வேன். நான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடாது என்று பல எண்ணலாம். என் பெற்றோர்கள் நினைக்கலாம், என் சகோதர சகோதரிகள் நினைக்கலாம், என்னுடைய நண்பர்கள் நினைக்கலாம், என் உற்றார் உறவினர் நினைக்கலாம். ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன், மாறாக நான் அன்பு செய்வேன். காரணம், யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 9, தந்தை என் மீது அன்பு செலுத்துகின்றது போல நான் உங்களை அன்பு செலுத்துகின்றேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்கின்ற அடையாளமா இருக்க வேண்டும். என் உள்ளத்தில் அன்பு இல்லை என்றால் நான் கிறிஸ்தவன் சார்ந்தவன் அல்ல. என் உள்ளத்தில் அன்பு குடிகொள்ளவில்லை என்றால் நான் ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெறுவதற்கு தகுதியற்றவனாக மாறிவிடுவேன். திருத்தந்தை அவர்கள் ஆகையால் தான் அந்த தீவிர அலி அக்காலை சந்தித்துட்டு உடனே எங்க செல்கின்றார்? அவருடைய அந்த சுடும் பொழுது அங்கி போட்டு இருந்தார்ல, அது ஃபுல்லா ரத்த கரையா இருக்கிறது. அந்த அங்கியை நேரம் எங்கே எடுத்துக்கொண்டு செல்கின்றார்? லூர்து மாதா கிட்ட போறாரு. லூர்து நகரத்துக்கு சென்று பார்த்து சொல்றாங்க, அந்த அங்கி, திருத்தந்தனுடைய அங்கி இன்றும் சாக்ரிஸ்ல ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சிருக்கிறாங்க. நம்ம தந்தை பார்த்திருப்பாங்க நினைக்கிறேன். ஆகையால் அது என்ன அப்படின்னா, ஏன் ரத்தம் கரை படிந்த அங்கியை அவர்கிட்ட கொடுக்குறாங்க, ஏன் போய் மாதா கிட்ட ஒரு அன்பளிப்பு கொடுத்தார் என்று கேள்வி கேட்கும் பொழுது திருத்தனுடைய எண்ணம் எப்படி இருக்கு என்று சில எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ
அந்த ரத்தம் என்பது என்னது? உயிரை குறிக்கின்றது இல்லையா? உடலில் ரத்தம் இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது. அப்ப என்ன அதனுடைய மையக்கருத்து என்னவென்றால், அம்மா தாயானவளே, இறை வார்த்தை பெற்றெடுத்த தாயானவளே, வார்த்தையை ஈன்றவளே, அண்ட சராசரியும் படைத்து ஆளுகை செய்கின்ற விண்ணக தந்தையின் மகனை பெற்றெடுத்தவளே, கரைப்படிந்த ரத்த கரைப்படிந்த இந்த இந்த அங்கியை, ரத்த கரைப்படிந்த இந்த ஆடையை நான் உமக்கு பரிசாக கொடுக்கின்றேன். அப்படி என்றால் என்னது? இது யாருடைய ரத்தம்? திருத்தந்தை என்பது யாரு? திருச்சபனுடைய மூப்பர். ஆகையால் இது என்னுடைய ரத்தம் மாத்திரமல்ல, பாவ நிலையில் இருக்கின்ற ஆண்டருடைய அபிஷேகத்தை இழந்திருக்கின்ற, ஆண்டருடைய வல்லமை இழந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் ரத்தமாக நான் நினைவு கூறுகின்றேன். அப்படி என்றால் என்னது? ரத்தம் படிந்த கரை, ரத்த கரை படிந்த ஒரு ஆடை நான் உமக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று லூர்து மாதா கிட்ட அங்கே அர்ப்பணிக்கின்றார். அங்கிருந்து என்ன செய்கின்றார்? பாத்தியமா நகருக்கு செல்கின்றார். அந்த பாத்தியமா நகருக்கு செல்லும் பொழுது மாதனுடைய தலையில் கிரீடம் இருக்கு இல்லையா? அந்த கிரீடம் 12 விண்மீன்களை கொண்டதாக இருக்குது அப்படின்றாங்க. மூன்றாவது அந்த 12 விண்மீன்கள் கொண்ட கிரீடம். திருத்தன் சொல்றாங்க, அதற்கு சென்ட்ரல் என்ன செய்கிறார்? இந்த வெடிக்காம இருந்தது இல்ல, அந்த புல்லட் குண்டு, அதை அங்கே அதை பிக்ஸ் பண்றாங்க. இப்ப பாத்திமா நகர்ல இருக்கிற மாதவனுடைய கிரீடத்தில் எத்தனை ஸ்டார் இருக்குமா? 13 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தவங்க சொல்றாங்க. சாகையால் நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. சாகையால் அதுதான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, வசனம் சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 16:20, நீங்கள் அழுவீர்கள், நீங்கள் புலம்புவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்பொழுது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாறும். அதான் தந்தை சொன்னாங்க முன்னாடி, சந்தோஷமாக இருப்பு மகிழ்ச்சியாக மாறும். எப்பொழுது? உரோமையர் 8:1 வாசிக்கின்றோம், யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுது மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பதுதான். ஆகையால் மிக்க சகோதர சகோதரிகளே, ஒன்று மட்டும் மறந்து விடாதீர்கள். நமக்காக ஒரு தாய் விண்ணகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றால் அவர்கள்தான் அன்னை கன்னிமரியாள். அந்த தாயினுடைய பரிந்துரை நாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கு பெற்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தெய்வீக திருத்தலத்தில் வருகை தந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வாறு அன்னை கன்னிமரியாள் காணவ திருமணத்தில் பரிந்து பேசினார்களோ இன்றைக்கு உங்களுக்காக பரிந்து பேசுவார்கள். ஆமென். அனைவரும்